أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العزيز أعوذ بالله من الشيطان الرجيم ولقد آتينا لقمان الحكمة أن اشكر لله ولقد آتينا لقمان الحكمة أن اشكر لله ومن يشكر فإنما يشكر لنفسه ومن كفر فإن الله غني حميد. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்தவனாக நமது உயிரின் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக, கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, வெளியிலிருந்து இந்த உரையை கேட்கின்ற அன்பான கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்போது ஓதிய அல் குர்ஆனுடைய அந்த வசனம் 31வது அத்தியாயம் சூரத்துல் லுக்மான் என்ற அத்தியாயத்துடைய 12வது வசனத்திலிருந்துதான் ஆரம்பித்து ஓதினேன். அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்துக்கு லுக்மான் என்று பெயர் வைத்திருக்கிறார். லுக்மான் என்று சொல்கின்ற அந்த மனிதர் ஒரு நபி அல்ல. அதிகமான உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்தின் பிரகாரம் அவர் அப்துல் சாலிஹ், ஒரு சாலிகான நல்லடியார். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவர் அப்துல் சாலிஹுல் ஹபஷி, ஒரு கருப்பு நிற மனிதர். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிற கருத்தை இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நஜ்ஜாருன், அவர் தச்சனாக இருக்கிற அந்த தளவாடங்கள், இரும்பு ஆயுதங்கள் செய்கின்ற தொழில் செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார். படைச்ச அல்லாஹ்வுக்கு உயர்ந்த ஒரு ஆளாக இருப்போம் என்பது முக்கியம் அல்ல. உலகத்தில் மன்னாதி மன்னர்களாக வாழ்ந்தவர்கள் லிஸ்ட்ல பார்த்தால் அல்லாஹ் 2 நபிமார்கள், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்க்கு விருப்பமான அடியார்கள் என்ற பட்டியல்ல நபிமார்களாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் உலகத்துல பெரிய கோடீஸ்வரராக வாழ வேண்டும். மாமி நபியின் இல்லா வகத் ரஅல் கனம், எல்லா நபிமார்களும் ஆடு வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். நீங்களும் ஆடு வைத்திருக்கிறீர்களா? யாரும் சொல்லலாம். நானும் சில காசி பணங்களுக்காக மக்கத்து பள்ளத்தாக்கள் ஆடு வைத்த ஒரு காலத்துல சொல்லலாம். நாங்கள் 3 தலைப்பிறை பார்ப்போம். நபியுடைய மனைவிமார்கள் 9 பேர் ஒரே நேரத்தில் வாழ்ந்தார்கள். அந்த மனைவிமார்கள் ஒவ்வொருத்தருடைய வீடுகளோடு ஒப்பிடப்பட்டுள்ள நானும் நீங்களும் பெரிய லெவல்ல வாழ்றோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கேட்கிற நேரத்தில் ஆயிஷா சொன்னால் 3 தலைப்பிறை, ஒரு மாதத்துக்கு ஒரு தலைப்பிறை தான். 3 மாதம் ஆகியும் வீட்டில் அடுப்பு பத்து வைக்கப்பட்டிருக்காது என்று சொன்னார்கள். காலம் எப்படி ஓடியது? தண்ணியும் பேரீச்சம்பழமும் என்று சொல்லப்பட்டது. சஹீஹ் புகாரி. படைச்ச அல்லாஹ்வுக்கு முக்கியம் அத்தகாக்கும், தக்வா உள்ளவர்கள். அதனால பணம் என்பது தீனுக்கு எதிரானதல்ல. ஒரு மனிதன் ஒரு வாகனம் இருக்குது, ஒரு மனிதன் ஒரு வாழ்றதுக்கு பொருத்தமான அவனுக்கு ஒரு வீடு இருக்குது, அவனுக்கு பொருத்தமான சாலிகான ஒரு மனைவி இருக்கிறன்னா மின் சாதத்தி பனி ஆதம்,
ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுபீட்சமான வாழ்க்கை கொடுத்திருக்கிற கிஃப்ட் உண்டது. அதனால ஏழையாக வாழணும் என்று ஆசைப்பட சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர். யா அல்லாஹ் குஃப்ரை விட்டு பாதுகாப்பு தேடு, ஃபக்ரை விட்டு பாதுகாப்பு தேடு, வறுமை விட்டு பாதுகாப்பு தேட சொல்லி தான் இஸ்லாம் சொல்லு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. யா உலகத்திலே மனமான வாழ்க்கையை தா, ஆகிரத்திலே மனமான வாழ்க்கையை தா யா அல்லாஹ். வசதி வார நேரத்துல வசதி எடுக்க சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வசதியான வாழ்க்கையில் அனுபவிக்கும் சொன்னாங்க. அல்லாஹ் நிஅமத்தை அனுபவிச்சுனாங்க. வாரத்தை வேணாம் என்று தட்ட சொல்லல் இஸ்லாம். அந்த வகையில அல்லாஹு தஆலா இந்த லுக்மான் என்ற மனிதர், ஒரு சாதாரண மனிதர், தந்த மகனுக்கு செஞ்ச அறிவுரை முழு உலகத்தில் வாழ்ற எல்லா பேரண்ட்ஸ், ஒரு வாப்பா பிள்ளைகளுக்கு எப்படி அறிவுரை செய்யணும், எப்படி குளோஸா இருக்கணும். வாப்பா கண்டுடைய மகன் பயந்து நடுங்கிறான். இந்த மாதிரி ஒரு நிலையில இல்லாம எப்படி அன்பான வார்த்தைகளை மனம் திறந்து புள்ளைகள் வளரக்குள்ள இன்னும் குளோஸ் ஆகணும். புள்ளைகள் அவன் எல்லா ரகசியத்தை உம்மாட்டான் சொல்றான். வாப்பு என்றாலே பயம்தான். அப்படி பயமா இருந்தா தான் அவன் எங்களுக்கு அப்படி கட்டுப்படு. அப்படியெல்லாம் இல்லை. இந்த பயம் அச்சங்கள் அந்த மரியாதையாகத்தான் இருக்கணும். புள்ளைய போட்டு அடி அடிச்சு ஒரு விரோதியாக அவன் உள்ளத்துல வாப்பா பத்தி வெறுப்பு வார மாதிரி நாங்க நடக்கப்படாது. நிறைய சப்ஜெக்ட் அல்லாஹ் இந்த அறிவுரையை எங்களுக்கு கற்றுத்தருகிறோம். பிள்ளைகளோட க்ளோஸா இருந்தா தான் அன்பான அனுபவமான பேச்சுக்களை பேசலாம். பிள்ளைகளோட மகனே உள்ள நடந்து கொள்ளப்படாத மகன் அப்படி பேசுவோம். அந்த வகையில அல்லாஹு தஆலா லுக்மானுல் ஹக்கீம் என்ற இந்த பெரிய ஞானியிட சப்ஜெக்ட் சொல்ற பாருங்க. ஒருத்தருக்குள்ளக்கு அறிவுரை செய்யறதுக்கும் ஒரு அறிவு இருக்கணும், அனுபவம் இருக்கணும், அந்த க்ளோஸ் இருக்கணும். அந்த புள்ள கேட்கிற அளவுக்கு இவர் மரியாதையை பாதுகாத்து வாழ்ந்திருக்கணும். அந்த வாப்பட அறிவுரைய புள்ள கேட்கறதுக்கு உம்மோட சப்போர்ட் இருக்கணும். உண்மைதான் அந்த வாப்பா பத்தி கௌரவத்தை புள்ளையோட மனசுல சொல்லணும். கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணக்கூடாது, திருத்துற இடம் அந்த உம்மட கையில இருக்கு. சப்ஜெக்ட் இஸ் சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு தெரியுமா, கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சு கொண்டு வாழ்ந்தா புள்ள ஒரு விதமான தந்திரோபாயத்துக்கு புள்ள பழகணும். அவன் உம்மோட அறிவுரை எடுக்கிறதா, வாப்பட அறிவுரை எடுக்கிறதா? இந்த உம்மாக்கும் வாப்புக்கும் இடையில நீண்ட கால பிரச்சனை இருந்தா புள்ளையோட மனதுல வாப்பா பத்தி ஒரு வைராக்கியத்தை புள்ளையோட மனதுல அந்த உண்மை ஆட்டோமேட்டிக்கா உருவாக்கும். வாப்பா எனக்கு செஞ்ச கொடுமைன்னு சொல்லி புள்ளையோட மனசுல சொன்ன உடனே சும்மாவே உண்மை கனியாயம் செஞ்சவர் என்று விரோதியாகத்தான் வளர்வார். ஆரம்ப பேசிக்ல கணவன் மனைவி பிரச்சனை பட்டா இந்த மாதிரியான விளைவுகள் எல்லாம் ஏற்படும். இந்த சப்ஜெக்ட விரிவாக சொல்லாம வாப்ப மகனுக்கு அறிவுரை செய்கிறது என்று சொல்லுகிற நேரத்துல இந்த மகன் கட்டுப்படுற பெரிய சப்ஜெக்ட் இது. நீங்க பாருங்க, அல்லாஹ் லுக்மான பத்தி சொல்லக்கொள்ள எப்படி சொல்றாரு பாருங்க. முதலாவது சப்ஜெக்ட் வலகத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மத அனிஷ்குர் லில்லாஹ். நாங்க லுக்மானுக்கு ஞானத்தை கொடுத்தோம், அறிவை கொடுத்தோம். ஹிக்மத் என்றது இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஹிக்மத் என்று சொல்லத்தான் அல்லாஹ் தஅவாவுக்கும் பயன்படுத்துறான். இலா சபீல் ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹஸனா. நபியே, உங்களுடைய ரப்பின் பக்கம் நீங்கள் மக்களை அழையுங்கள். பில் ஹிக்மா, ஹிக்மத்தை கொண்டு அழையுங்கள். வல் மௌஇதத்தில் ஹஸனா, அழகிய உபதேசத்தை கொண்டு அழையுங்கள். ஹிக்மத் என்றது ஒரு முன்னறிவான, நல்ல நுணுக்கமான, விவேகமான, நாம் எத்தனை விரிவாக்கங்களோட ஒரு சமயோசிதமாக எல்லாம் கலந்து சொல்லித்தான் அந்த ஹிக்மத் என்று சொல்றது. சில உலமாக்கள் ஹிக்மத் என்பதற்கு சுன்னா என்ற தஃசீர் செய்திருக்கிறார்கள். பொருத்தமான இடத்துல பொருத்தமாக பேசுறது, பொருத்தமான முறையில பேசுறது, பொருத்தமான சத்தத்துல பேசுறது, எடுபடுகிற முறையில பேசுறது, எடுபடுகிற விதத்துல நடந்து கொண்டு பேசுறது. பிள்ளையோட க்ளோஸ் இல்ல, பேச்சுவார்த்தை இல்ல, அவனோட உணர்வுகளை மதிக்கிறல்ல, நாலு பேருக்கு முன்னால் அவனை நையாண்டி பண்ணி தட்டி கழிச்சு எல்லாம் ஏசி தள்ளி அவனோட மனதில விரோதத்தை உருவாக்கி திடீரென்று ஒரு அறிவுரை சேர்த்து நாம் கேட்கப்படும். கண்ணியமான சகோதரர்களே, எனவே அந்த ஹிக்மத்தை அல்லாஹ் லுக்மானுக்கு கொடுத்தோம் என்று சொல்கிறார். அந்த ஞானத்தை கொடுத்தோம். அனிஷ்குர் லில்லாஹ், நீங்க அல்லாஹ்க்கு நன்றி உள்ளவராக இருங்கள் என்று சொல்லி கொடுத்தோம். பெரிய சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு. லுக்மானுல் ஹக்கீமுக்கு ஞானத்தை கொடுத்த அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு டேலண்ட கொடுத்திருக்கிறார். இது அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தார பாடம். மற்றவருக்கு இல்லாத ஒரு டேலண்ட்
அவங்க விளங்கோணும் எனக்கு இருக்கிறால் ஒருத்தருக்கும் கட்டிக்காரனால ஒருத்தருக்கும் பெருமை அடிக்கலாது. எல்லாருக்கும் இப்ப நீங்க எல்லாம் வியாபாரிகள், சில பேருக்கு ஒரு பார்வையில சரியான டேலண்ட் இருக்குது. அந்த ரூட்ல அவன் டேலண்ட பயன்படுத்தி அப்படியே புறன் எல்லாம் ப்ராஃபிட் லாபமாக இருக்குது, வெற்றியாக இருக்குது. வீடு கட்டுறான், காணி வாங்குறான், சொகுசுவான வாழ்க்கை வாழ்றான். ஒருத்தரும் கெட்டிக்காரன் கிடையாது. அந்த அனுபவத்தை தந்தது அல்லாஹுதான், அந்த திறமையை தந்தது அல்லாஹுதான். எல்லாம் எல்லா சப்ஜெக்ட்லயும் படிச்சுட்டாரான். கண்ணியமான சகோதரர்களே, அதை சொல்லிட்டு என்ன சொல்ல, லுக்மானுக்கு நாங்க ஞானத்தை கொடுத்தோம், ஒரு ஆர்டர் அனிஷ்கூர்ல இல்லா, இதை தந்தது அல்லாஹ், நீங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க. இதை சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு தர படிப்பின் என்ன தெரியுமா, எங்களுக்கு எல்லாருக்கும் டேலண்ட் இருக்குது, எல்லாருக்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமான திறமை இருக்குது. அந்த வித்தியாசமான திறமை தான் எங்களை சுவர்க்கவாதியாக மாற்றும். ஞாபகம், அந்த திறமை தான் சில நேரத்தில் எங்களை நரகவாசியாக மாற்றும். இந்த திறமையை இனங்கண்டு அதனூடாக போற நேரத்தில் 4 பேருக்கு நல்லாக சொல்லலாம், நல்லா உதவலாம், நல்லா சொல்லிக் கொடுக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் ஞானத்தை கொடுத்தார். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நன்றி உள்ள மனிதனாக யார் வாழ்றாரோ அவருக்குத்தான் நன்றி செலுத்திக் கொள்றாரு. அப்ப அவர்தான் பெனிஃபிட் அடைகிறாரு, அவருக்குத்தான் இன்னும் பாக்கியம் கூட கிடைக்கும். லைன் சக்கர்த்தும் நீங்க நன்றி உள்ளவளாக இருந்தா இன்னும் அதிகமாக தருவோம். ஈமான் கிடைச்சதுக்காக நன்றி உள்ளவளாக இருக்கிறது, அறிவு ஞானம் கிடைத்ததற்காக நன்றி உள்ளவளாக அல்ல இன்னும் இன்னும் அறிவை தருவான், அனுபவத்தை தருவான். ஆனா அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்துக்கு நன்றி உள்ளவனாக வாழாமல் நன்றி கெட்டவனாக ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்பதற்காக அல்லாஹ்ட சிவத்தில் ஒன்றும் குறையாதே. அல்லாஹ் எப்போதும் புகழப்பட்டவனாக, அல்லாஹ்ட கேரக்டர்ல, அல்லாஹ்ட சிவத்துல, அல்லாஹ்ட அந்தஸ்துல ஒன்றும் குறையாது. சொல்றான், இதை சொல்லி ஒரு பேசிக்க சொல்லிட்டு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், வைது கால லுக்மான் லிப்னிஹி வஹுவ யஇதுஹு, தன் மகனுக்கு அறிவுரை செய்கிற நிலையில, அந்த புள்ளைக்கு தன் அனுபவத்தை சொல்ற நிலையில தன் மகனை பார்த்து லுக்மான் சொன்னதை, நபியே நீங்கள் நினைவூட்டுங்கள் சொன்னார். யா புனைய, என் அருமை மகனே. பாருங்க எப்படி அந்த இப்னு என்ற அந்த வார்த்தைக்கு மகன் என்ற அர்த்தம். அத இப்படி சொன்னால் புனை, அந்த புனை என்ற வார்த்தை இருக்கிறதே இப்னு புனை ஆக்குறது, என் இரக்கமுள்ள பாசமுள்ள மகனே. அந்த சொல்ல பயன்படுத்துறது சரியான க்ளோஸ் ஆகும். நீங்க பாருங்க, இதே புனை என்று சொல்லத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் புள்ள ஓடி விளையாடுற பருவத்தில் அவர் மறுக்க வாராரு. அப்ப நீண்ட காலம் கழிச்சு குழந்தையாக இருக்கும் போது விட்டுட்டு போனவர் மீண்டும் வந்ததுக்கு பிறகு அந்த வந்த உடனே புள்ள வாப்பட பின்னால் ஓடி ஓடி அந்த பின்னால முன்னால போற கட்டம் அது. வாப்பா வாப்பான்னு அதெல்லாம் கவனிங்க. வாப்பட சப்போர்ட் இல்லாம அந்த புள்ளை உண்மைதான் வளர்த்தது. அந்த உண்மைதான் அந்த இப்ராஹிமுடைய சிபத்தை, வாப்பட அன்பை சொல்லி 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 வளர்த்தது. அந்த வாப்ப வந்ததுக்கு பின்னால புள்ளைய காட்டிக்கொள்ள வாப்ப வந்துட்டாரு என்று சொல்லி அந்த வாப்பாட அருமை பெருமைய எப்ப நீங்க பார்க்கலாம். ஒரு வீட்டுல வாப்பட கௌரவத்தை பாதுகாக்கிறது உண்மைதான். உண்மாட்ட மார்க்கம் இல்லாட்டி தான் பிரச்சனைகள். புள்ளைகள் பெரிய ஆளானதுக்கு பின்னால வாப்பாக்கு கட்டுப்பட்டு கணவன் மனைவியாக வாழ்ந்து ஏச்சிப்பட்டு அடி வாங்கி எல்லாம் இருந்ததுக்கு பின்னால இது உங்களுக்கு நாங்கள் செய்யறேன்னு சொல்லி புள்ளைகள் பெருக்க காரணமிக்கிறது. இந்த புடியமாறு சம்பாதிக்கிற காலமாக்குள்ள வாப்பாம் பென்ஷன் ஆகி அவருக்கு வருமானம் ஒன்றும் இல்ல, புள்ளகளுடைய செலவால வாழ்ற காலம் ஒரு பேச்சு மூச்சு கொண்டு இடம் கிடையாது. புள்ளகள் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கிற உம்மோட தான். அந்த உம்மாட்ட நெருங்கக்குள்ள அந்த உம்மாட்ட மார்க்கம் இல்லாட்டி உம்மை பழி வாங்குற நிலைக்கு வாரது. இருங்க பேசாமறீங்க, நீங்க இவர் வீட்டுல சம்பளம் வாங்காத வேலைக்காரனாக இருக்கிறத பார்க்கலாம். மாப்புள்ள பொஞ்சாதி பொஞ்சாதி கிட்ட விசேஷமா மார்க்கம் இல்லாட்டி இந்த விளைவு நடக்கிறத பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்கள், அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் அந்த மனைவி மௌத்தாக கொள்ள கணவன் திருப்தியோடு அவள் மௌத்தானால் சுவர்க்கத்தில் 8 வாசலும் திறக்கப்பட்டு விரும்பின வாசலால சுவர்க்கம் போகலாம். ஏன் சொன்னவரை சொன்னாங்க, யங் காலத்துல இளம் காலத்துல கணவன் மனைவி நல்லா க்ளோஸாக இருந்தாலும் ஒரு பொம்பளையோட சரியான சிபத்தை பார்க்கலும் வயசானது பின்னால. வயசாகிற காலத்துல பொடியமாறு சம்பாதிச்சு மூட கையில கொடுக்கிற காலமாகக்குள்ள
அந்த வீட்டு நிர்வாகத்தை எவ்வளவுதான் கையில மடியில சல்லி வந்தாலும் அந்த பொங்குலேட்ட மார்க்கம் இருந்தால் வாப்பாட்ட கேட்காம ஒண்ணும் செய்யலாம், வாப்பாட்ட கேட்காம இங்க ஒண்ணும் செய்யலாம். மகன் வாப்பாட்ட கேட்கணும். வாப்பட சிவத்தை சொல்லிக் கொடுக்கிற மார்க்க பண்பு இருந்தால் அதே நிலையில இருந்து நீங்க பாருங்க, நிறைய குடும்பங்கள்ல சைக்காலஜி ரீதியாக மனுஷன் பிரச்சனை பண்றது மதிக்கிறல என்ற சப்ஜெக்ட். காணிய வாங்கின மாப்பிள்ளையா இருக்கும், ஊட்ட தரமாக அவர் நல்லா சம்பாதிக்கிற காலத்துல மாப்பிள்ளை நல்லா ஊட்ட கட்டியிருப்பாரு, மக்கத்துக்கு கூட்டிட்டு பேசி. ஆனா மார்க்கம் இல்லாத பொஞ்சாதியாக இருந்தால் அவர் வயசா போக்குள்ளதான் பார்க்கலும் உண்மையான சிவத்தை அந்த பொங்கல் நெச்சுரலா சொல்றேன். கொடியமார் எல்லாரும் பேசுறது உம்மோடதான். அப்படியான சந்தர்ப்பத்தில் அவருடைய ஓடருக்கு வேணும் செய்யலாம். வாப்ப மௌனியாக இருப்பார். எப்பயும் அந்த வாப்ப என்ற சிவத்து ஒரு பெரிய அந்தஸ்துள்ள மனிதன். அவர் கௌரவமான வாப்பா எவ்வளவு வசதி இல்லாத காலத்திலே மகன் உத்தரட்டையாவது மகன் ஒரு 100 ரூபாய் இந்த தான் மகன் கேட்க மாட்டான். அந்த கட்டத்துல மௌனியாக அடக்கி கொண்டு பள்ளியும் கையுமாக இருக்கிற நேரத்துல மகன் மாப்ப கண்மால் கேட்டு குடுமகன் என்று சொல்றது உரிமை க்ளோஸ் யாருண்டா அந்த உண்மைதான். கண்ணியமான சகோதரர்களே, எனவே அந்த அந்த பாசம் அந்த புள்ள அறிவுரை செய்யற நேரத்துல நீங்க பார்க்கலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்த அந்த பார்த்து அந்த கனவு கண்டுட்டு புள்ளே நான் அறுக்க போறேன் என்ற சப்ஜெக்டை சொல்லக்கொள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த புள்ளையை பார்த்து சொன்ன வார்த்தை தெரியுமா? யா புனை, என்ற இரக்கமுள்ள மகனே என்ற வார்த்தை தான் பயன்படுத்தினார். இதே சப்ஜெக்ட் தான். யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்தஹுக ஃபன்துர் மாதா தரா, கனவு கண்ட மகன் உங்களை அறுக்கிறதாக என் இரக்கமுள்ள மகனே. அதே சப்ஜெக்ட் இங்க வந்து நீங்க பாருங்க, முதலாவது லுக்மான் சொன்ன அறிவுரை பாருங்க. யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என் அருமை மகனே, அல்லாவுக்கு இணை வைக்காத மகனே, அல்லாவுக்கு இணை வைக்க வேண்டாம் புள்ளன்னு சொன்னாங்க. நீங்க எப்பயும் அந்த புள்ளகள விஷயத்துல நாங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், தரமா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்ல ஒரு பொஞ்சாதி அவனுக்கு கிடைக்கணும், புள்ள பெறணும், நல்லா வாழணும், சந்தோஷமா இருக்கணும், இந்த டாக்கட் பிழை இல்லை. ஆனா ஈமான்தாரியில உண்மையான ஈமான்தாரி எப்பயும் கவலைப்படுவது தெரியுமா? நானும் நரகத்தை போகப்படாது, என்ன புள்ளே நரகத்தை போகப்படாது. நீங்க உங்களையும் உங்கள குடும்பத்தை நரகத்திலிருந்து காப்பாத்துங்கள். எந்த நேரமும் டாக்கட் என்ன தெரியுமா? நாங்க இல்லாத காலத்திலும் புள்ளவர்கள் ஈமானோட இருக்கணும். இந்த சப்ஜெக்ட் பேசப்பட்டது குறைச்சல். இந்த மாதிரி சப்ஜெக்ட உணர்றது குறைச்சல். நாங்க எப்பயும் புள்ளகள்ட ஹிதாயத்துக்காக துஆ கேட்கணும். புள்ளகளை தொழுகையின் பக்கம் தூண்டணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருக்கிற நேரத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சின்ன பொடியமா நடமாடுற நேரத்துல இப்படி கேட்பாங்களாம், அசல்லல் குலாம், இவர் தொழுதாரா, பள்ளிக்கு போனா இவர். இந்த சூழல் எங்கள்கிட்ட வீட்டுல இருக்கும் கட்டாயமா. கண்ணியமான சகோதரர்களே, புள்ள நல்லா சம்பாரிச்சு, பொடியன் நல்லா சம்பாரிச்சு உம்மட கையில 5000 கொண்டு கொடுத்தால் அவன் எப்படி போனாலும் சரி சல்லி கிடைக்குது. நடக்குதா இல்லையா? அவன் எங்க சுத்துறான், எப்படி வியாபாரம் பண்றான், ஒன்றே பார்க்கல. மசாலா தரமாவன் எங்களை மாதிரி அல்லவன் வீட்டுக்கு நல்லா கொண்டு கொட்டுறான், சாப்பாட கொண்டு வரலாம் செய்யற, ஒன்றும் பேசல. அவர் தான் கிங் வீட்டுக்காக போறோம். ஆனா அவனுக்கு அட்வைஸ் பண்றது தரும், அட்வைஸ் பண்ணோமே இல்லாது வீட்டை பாக்குறது. மகனே ஹலாலா சம்பாரிச்சு உங்க மகன், சொப்பம் இல்லாம தூங்காதேங்க மகன், உங்களோட வியாபாரத்துல நேர்மையா நடந்துகோங்க மகன். இப்படித்தான் புள்ளலுக்கு மார்க்கத்தை பத்தி துஆ செய்யணும், புள்ளலுக்கு அறிவுரை செய்யணும். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த முதலாவது பகுதி லா துஷ்ரிக் பில்லா, நீங்க மகனே அல்லாஹ்க்கு இணை வைக்காதேங்க மகனே, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். இதை சொல்லிட்டு சொல்ல முடிக்கிறேன், இது தொடர் பாடமாக போகும் இன்ஷா அல்லாஹ். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், நிச்சயமாக ஷிர்க் என்பது அல்லாஹ்க்கு இணை வைப்பது என்பது, அல்லாஹ்வுடைய அந்தஸ்தோடு இன்னொருத்தரை சமமாக்குவது என்பது இருக்குது மகனே, மகாபெரிய அநியாயம் மகனே என்ற வார்த்தைய லுக்மானுல் ஹக்கீம் சொல்றாரு. பெரிய சப்ஜெக்ட் ஒன்று. லுக்மானுல் ஹக்கீமுடைய அந்த ஞானம் கருத்து இருக்குதே, எப்பயும் ஒரு அறிவாளி ரத்தின சுருக்கமாக பேசுவார். படிச்ச மனுஷன் வளவலன்னு கத்திட்டிக்க மாட்டான். படிச்ச மனிதன் மௌனமாகத்தான் இருப்பான்.
ஒத்தருக்கும் பேசுபவர்கள் அவருடைய கையில மைக் எடுத்து அவர் டீக்கிற எல்லாத்தையும் கொட்டி பேசி முடிச்சுடுறது. இது அறிவாளியின் அடையாளம் அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு ஞானி, ஒரு அறிவாளி எப்போதும் மௌனமாக இருப்பார், தரமாக பேசுவார், சென்னால் ஆழமான கருத்து இருக்குமாறு. அல் குர்ஆனில் ஒரு வசனம் வருகிறது, அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின். உண்மையான ஈமான்தாரிகள் யார் என்றால் அவங்களுடைய ஈமானோட அநியாயத்தை கலக்காதவங்க அப்படின்னு வருது. அவங்கதான் நேர்வழி பெற்றவங்க. அநியாயம் ரெண்டு வகைப்படும். ஒன்று, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அநியாயம் செய்யும். இரண்டாவது அநியாயம் என்னன்னா தனக்கு தானே அநியாயம் செய்யும். ஒருத்தர் ஒரு பொய் சொல்றான், அவனுக்கு அவனே அநியாயம் செய்யும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தடுக்கப்பட்ட கனியை சாப்பிட்டதனால அல்லாஹ் சுவர்க்க வாழ்க்கை இலக்க வைக்கிறான். அவர் துஆ கேட்கும் போது ரப்பனா ظلمنا انفسنا, யா அல்லாஹ் நாங்கள் எங்களுக்கே அநியாயம் செஞ்சோம். அல்லாஹ் தடுக்கத்தை செய்யக்குள்ள அவனுக்கு அநியாயம் செய்யறான். என்ன அவன் செய்யற அநியாயத்தால அவனுடைய பொடி நரகத்துக்காக இருக்கு. அது அவனுக்கு அவன் அநியாயம் செய்யறான். இன்னொரு அநியாயம் மனிதனுக்கு செய்யற அநியாயம், மிருகத்துக்கு செய்யற அநியாயம், இல்லாட மகளுக்கு செய்யற அநியாயம். அப்ப சஹாபாக்கள் மனிதனுக்கு செய்யற அநியாயத்தை விட்டுட்டு ஈமானோட அநியாயத்தை கலக்காம இருந்த ஒரு நேர்வழி என்ற ஆயத்து வந்த உடனே சஹாபாக்கள் கேட்டா, யார சொல்லலாம், மனிதன்ல யாருதான் அநியாயத்திலிருந்து தப்பியவங்க, எப்படி சரி அநியாயம் நடந்து பண்ணுதே யார சொல்லலாம். அப்ப எங்கட ஈமான் பியோ இல்லையா, ஈமான் வெளிவு இல்லையா, ஈமான் பயனற்றதாக போய்த்திருமா, எங்கட ஈமானோட அநியாயம் நடக்குது, அப்ப தப்பு நடக்குது அப்படி சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க லுக்மான் வார்த்தையை கேட்கலையா? அல் குர்ஆன்ல சூரா லுக்மான்ல தன் மகனுக்கு செய்யற அறிவுரையில லா துஷ்ரிக் பில்லாஹ் என்ற அருமை மகனை நீங்க அல்லாஹ்க்கு இணை வைக்காதீங்க, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், ஷிர்க் என்பது மகாபெரிய அநியாயம் என்று சொல்றதே. இந்த ஆயத்துல ஈமானோட அநியாயத்தை கலக்க வானம் என்று சொல்றது இங்க சாதாரண அநியாயம் அல்ல, அநியாயம் என்ற வார்த்தையை கொண்டு நாடப்படுறது ஷிர்க என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, இன்னைக்கு சர்வ சாதாரணமாக மனிதன் ஷிர்க் பார்க்கிறான். ஷிர்க பத்தி விளக்கம் கிடையாது, ஷிர்க பத்தியான தெளிவுகள் கிடையாது. ஷிர்க் என்ற சொல்லையே பள்ளி வாயில்கள்ல பேசப்படுறது கிடையாது. ஷிர்க் என்று நினைச்சு கொண்டிருக்கிற மனுஷன் சிலைகளுக்கு முன்னால் கும்பிடுறது மட்டும்தான். எனவே ஷிர்க் என்பது விசாலமான ஒரு பாடம். எனவே அந்த வாப்ப மகனுக்கு அறிவுரை செய்யற நேரத்துல அந்த மகன் எப்படி செய்மடுக்கணும் என்றா வாப்பட அந்தஸ்தை விளங்கினாத்தான் கட்டாயமாக அவன் வாப்பட அறிவுரையை கேட்பான், வாப்பட ஆலோசனை கேட்பான், வாப்பா மதிப்பான். வயசானதுக்கு பின்னாலே அவங்களுடைய அறிவை விட மகன் அறிவும் அனுபவமும் பெரிசாக இருந்தாலும், வாப்பமாறு சொல்றது பிழையான கருத்தாக இருந்தாலும் ஏசி தட்டி கழிக்கப்படாது. அவங்க மெதுவாக கேட்கணும், அமைதியாக கௌரவமாக கேட்கணும். அதை மறுத்து பேசுவதாக இருந்தாலும், அதை விட சிறந்த கருத்துகள்கிட்ட இருந்தாலும் அது அன்பான முறையில தான் நாங்க பேசுவோம். மனசு நோகடிக்கப்படாது. வீடுகள்ல வாப்பமாறு வயசானத்தை பின்னால் பேச இயலாது, உம்மமாறு வயசானத்தை பின்னால பேச இயலாது. சம்பளம் வாங்காத வேலைக்காரன் வேலைக்காரியாக பயன்படுத்தும். இதுக்கு அல்லாஹ் இன்னொரு ஒத்தலத்தை போன்ற பாருங்க. அடுத்தது வவசைனல் இன்சான், அந்த லுக்மானுல் ஹக்கீமுடைய அறிவுரையை தொடர்ந்து சொல்லாம இடையில நாங்க மனிதர்களுக்கு அறிவுரை செஞ்சிருக்கிறோம். அவங்களோட உம்மாவோடையும் பாப்போடையும் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறு. ஏன்னா அந்த உம்மா அவனோட வயிற்றுல சுமந்து கடுமையாக கஷ்டப்பட்டார். அந்த சப்ஜெக்ட் எல்லாம் இடையில போடுறாங்க. நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அதை பத்தி பார்ப்போம். அல்லாஹு தஆலா ஈமானோட வாழ்ந்து ஈமானோட உலகத்திலிருந்து மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையும், எப்போதும் எவ்வளவு வசதி வாய்ப்பு செல்வ செழிப்பு எல்லாம் இருந்தாலும் ஈமான பாதுகாத்துக் கொள்றதுல பக்குவமாக இருக்க முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.